ஸோ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறப்போ மேற்கிந்திய தீவுகள் அரையிறுதிக்கு நுழைஞ்சிருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸோ தென்னாப்பிரிக்கா விளையாடுற ஆட்டத்துக்கும் பார்த்தா அவங்களும் நுழைஞ்சிருவாங்க, மேற்கிந்திய தீவுகளும் நுழைஞ்சிருவாங்கன்னா அப்போ என்ன இந்தியா என்ன பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றீங்களா? அதுக்காக என்னங்க உண்மை மறுத்துக்காக சொல்லுவோம். இந்தியா வரணுங்கிறதான் ஆசை. இவங்க விளையாடுறத பார்க்கும்போது என்ன அங்கே தோணுதா தானே சொல்ல முடியும். மேற்கிந்திய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்தியா வரணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க 2 மேட்சும் ஜெயிக்கணும். பிளஸ் அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவும் 2 மேட்ச் அவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். இந்தியா ஜிம்பாப்வே கூட விளையாடுறாங்க சேப்பாக்கம்ல, அதுக்கப்புறமா மேற்கிந்திய தீவுகள் கூட விளையாடுறாங்க. இந்த 2 ஆட்டங்களுமே இந்தியா ஜெயிச்சோம், கண்டிப்பா ஜெயிச்சோம். இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இந்த நெட் ரன் ரேட் இந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு இந்தியா திங்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா 2 மேட்ச் நல்லா கம்ஃபர்டபுளா வின் பண்ணணும். அதே மாதிரி என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் 2 கேம் ஜெயிக்கணும். 2 கேம்ல ஜிம்பாபேட்டை அவங்க தோத்தா கூட பரவாயில்ல, ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கேம் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் இந்த நெட் ரன் இஷ்யூலாம் இல்லாமல் பாயிண்ட்ஸ் அடிப்படையிலே அவங்க உள்ளுக்குள்ள போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் தோக்குறோம்னு சொல்லி எங்கேயா ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட என்னன்னா அது இந்தியாவுக்கு ஒரு ஒரு ஹியூஜ் மிஸ்டேக்காக போயிடும். அவங்களால அந்த செமிஃபைனலுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறதான் தெரியும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா நல்லா விளாடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் நல்லா விளாடுறாங்க, நீங்கள் பேக்கை தூக்கிட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு கிளம்பி வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா நெட் ரன் ரேட் தான் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பெற்றனால ப்ளஸ் 3 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கிறாங்க தென்னாப்பிரிக்கா. மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வேக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை பெற்றனால 254 ரன் அடித்தாலாம் இந்த பெரிய வெற்றிலாம் சாத்தியம் தான். ஸோ அதனால் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ரன் ரேட்டில் இருக்கிறாங்கன்னா 5 ரன் ரேட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்தியா எங்கே இருக்காங்கன்னா -3 ரன் ரேட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நெட் ரன் ரேட் அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகளையோ தென்னாப்பிரிக்காவை சேஸ் பண்ணுறதோ ரொம்ப கடினம். ஸோ அதனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா புள்ளிகள் பெறுறதுல இந்திய அணி கவனம் செலுத்தணும். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மோசமாக தோல்வி அடைந்தது இந்தியாவுக்கு செட்பேக் ஆனதுனால அடுத்த 2 ஆட்டங்களில் வெற்றி மட்டுமே இந்திய அணியோட குறிக்கோளாக இருக்கணும். அதுக்கப்புறமா தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி இந்திய அணியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் கூட தோத்துட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவும் 4 புள்ளிகளில் இருப்பாங்க, மேற்கிந்திய தீவுகளும் 4 புள்ளிகள் இருப்பாங்க, இந்திய அணியும் 4 புள்ளிகள் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்திய அணியின் நெட் ரன் ரேட் மோசமாக இருக்கும். அந்த காரணத்தின் அடிப்படையில் இந்திய அணி வெளியேற்றப்படும். ஸோ மேற்கிந்திய தீவுகளும் தென்னாப்பிரிக்காவும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. அப்படின்றனால இந்திய அணி 2 ஆட்டம் வெற்றி பெற வேண்டும், தென்னாப்பிரிக்கா மிக முக்கியமாக மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதான் இந்திய அணியுடைய அரையிறுதி வாய்ப்பு இப்போ தொங்கிட்டு இருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ வரும் நாட்கள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். Send Grih Lakshmi a home loan that empowers women to build their dreams. Attractive interest rates exclusively for women borrowers. Flexible repayment options. Quick processing and hassle-free approvals. Starts at 7.10%.